பச்சை மலை மீது உன்லீலை. ஹாய் எவ்ரிவன், நம்ம இப்போ என்னென்னா ஃபேஷியல் பண்ண போகிறோம். ஃபேஷியலுக்கு வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா சிடிஎம்க்கு ஃபஸ்ட்டு கிளன்சிங் யூஸ் பண்ணணும். அதனால் ஃபஸ்ட்டு கிளன்சிங் பண்ண ஆரம்பிச்சிடலாமா? ஃபஸ்ட்டு அவங்களுக்கு கொஞ்சம் ஈரம் பண்ணிக்கணும் ஃபேஸை. சிடிஎம் பண்ணிடலாம். ஃபேஷியல் யாருக்கெல்லாம் செய்யணும்னு ஆசை இருக்கோ அவங்கெல்லாம் என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன். வீட்டில் கூட வந்து செய்வாங்க. ஃபேஷியல், ப்ளீச்சிங், மெடிக்யூர், பிடிக்யூர் எல்லாமே நான் செய்வேன். அடுத்த ஸ்டெப்பு வந்து ஸ்க்ரப்பு பண்ண போகிறோம். ஸ்க்ரப்பு ஒரு டேபிள் ஸ்பூனில் கொஞ்சமாக எடுத்துக்கிட்டோம். நல்லா அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ஒரு மசாஜ் கொடுக்குற மாதிரி நல்லா கொடுக்கணுங்க. அதை கொடுக்க நம்மளோட அந்த துளைகள்லாம் ஓப்பன் ஆகும். முதல்ல சிடிஎம் கொடுத்தோடையுமே நம்ம ஆல்ரெடி ஓப்பன் ஆயிரும் அந்த நம்மளோட முகத்தில் உள்ள துளைகள். அடுத்து ஸ்க்ரப்பு போடும்போது நல்ல ஒரு பிரைட்னஸ் கொடுக்கும். நல்லா க்ளீனப் பண்ணிக்கிட்டே இருக்கணும். க்ளீன் பண்ண தான் நமக்கு வந்து நல்லா ஓப்பன் ஆகும். நம்மளோட உள்ளே இருக்க துளைகள்லாம் நல்ல ஒரு மசாஜ் கொடுக்கணுங்க. மசாஜ் கொடுக்கறதுல தாங்க நம்மளோட பிரைட்னஸே கிடைக்கும். நல்ல க்ளீனப்னா நல்லா எவ்வளோ நேரம் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு இந்த ஸ்க்ரப்பை வச்சு நம்ம மசாஜ் சிடிஎம் மாதிரி பண்ணி முடிக்கணும். நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு பார்த்திங்கன்னா மசாஜ் கொடுக்குற ஸ்டெப்பு. இந்த மசாஜ் க்ரீம் ஒரு அரை ஸ்பூன் எடுத்தால் போதுங்க. இந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டால் தான் நமக்கு நல்ல ஒரு மசாஜ் கொடுக்க முடியும். நம்ம எவ்வளோக்கு நம்ம மசாஜ் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு நம்ம முகம் வந்து நல்ல க்ளோ கொடுக்குங்க. அவ்வளோ அழகாக இருந்ததுங்க என் பொண்ணோட முகம். நானே எதிர்பார்க்கல நம்ம ஃபேஷியல் பண்ணோம் அப்படின்ற அளவுக்கு க்ளோ கிடச்சிதுங்க. நல்லா அப்ளை பண்ணிக்கணும். ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம எவ்வளோக்கு அப்ளை பண்ணுறோமோ நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒவ்வொரு மசாஜ் ஒவ்வொரு தெரப்பியாக கொடுக்க ஆரம்பித்தேங்க. கொடுக்க அவங்க ஸ்லீப்பிங், அதாவது நல்லா தூங்கணும். அந்த தூக்கம் அவங்களுக்கு கிடச்சிருச்சுனாலே நம்ம நல்லா செஞ்சுருக்கோம், நம்மளும் ஒரு பியூட்டிஷியன் அப்படின்ற ஒரு வந்து கொடுத்துருவோம். ஏன்னா மெயின் அதுதான். நம்ம நல்ல ஒரு பியூட்டிஷியன்னா அவங்களுக்கு ஃபேஷியல் பண்ணும்போதே தூங்கிடணும். இது பார்த்திங்கன்னா நக்லீன் கொடுக்குறேன். நக்லீன் கொடுத்து நல்ல ஒரு மசாஜ் கொடுக்குறேன். நல்லா எவ்வளோக்கு நான் கொடுத்தது கிட்டத்தட்ட 3 மணி நேரத்துக்கிட்ட ஆச்சுங்க. அடுத்து ஸ்டெப்பிங், அது நல்லா மசாஜ் பண்ணுறதுலே அது ஒரு ஸ்டெப்பு. அதுக்கடுத்து வந்து டேப்பிங் ஸ்டெப்பு. சி டேப்புன்னு ஒன்றுவாங்க. சி டைப் ஒன்று போட்டோம். அதுக்கப்புறம் வந்து நல்லா பஞ்சிங் சொல்லுவாங்க. நல்லா கிள்ற மாதிரி இருக்கும் நம்ம முகத்தை பிடிச்சி, அந்த மாதிரி மசாஜ் தெரப்பி. அதுக்கடுத்து ஐ தெரப்பி கொடுக்க ஆரம்பிக்கவும் நம்ம வந்து ஸ்லீப்பிங், அதை நல்லா தூக்கம் வரணும். இந்த நம்ம மசாஜ் பண்ணுறதுலேயே அவங்களுக்கு தூக்கம் வரணும். அதுதான் ஃபேஷியல் பண்ணதுக்கான ஒரு அர்த்தமே. அதுக்கப்புறம் 8 மசாஜ், கண்ணுக்கு வந்து 8 மசாஜின்னு சொல்லுவாங்க. நல்லா கொடுக்க அவ்வளோ நல்லா. அதுக்கப்புறம் மசாஜ்லேயே பார்த்திங்கன்னா ஐபால் நம்ம கண்ணுக்குள்ளே கருவளையம் கரு இருக்குது பார்த்திங்களா, அந்த கருவுக்கு கொடுக்குறது. கண்ணுள்ள கருவளையம் இருக்குல்ல, அந்த கருவுக்கு கொடுக்குற ஐ மசாஜ் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. அந்த ஐ தெரப்பிலாம் கொடுத்தாலே ஆட்டோமேட்டிக்காக நம்ம கண்ணுக்கு நல்ல ரெஸ்ட்டு கிடைக்குங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அந்த தெரப்பி முகத்தை கண்ணை மூடி திறக்குது அந்த கொடுக்குறதுல அவ்வளோ நல்லா இருக்கும். அடுத்து பட்டர்ஃப்ளை தெரப்பி கொடுத்தாலே நம்மளோட முகம் வந்து அவ்வளோ க்ளோ கிடைக்குங்க. நான் எதிர்பார்க்கவே இல்லை. நிஜமாக நாம தான் இவ்வளோ கொடுத்தோமா, நம்ம கொடுத்த இதுலையா. அது பார்த்திங்கன்னா இது ஒரு பாயிண்ட் தெரப்பி சொல்லுவாங்க. இந்த தெரப்பியை பார்த்தாலே ஒவ்வொரு பாயிண்ட்டு தாடையிலேருந்து மூக்கு, ஐ, அடுத்து லாஸ்ட்டு ஸ்டெப்பு காதுக்கு, அதுக்கடுத்து ஒரு வெளியே வர ஸ்டெப்பு பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். எல்லாம் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு இப்போ வந்து அவங்க முகத்துக்கு ஸ்டீம் பண்ணுறாங்க பாருங்கள். நல்லா சுடுதண்ணி வச்சு நல்லா முகத்தை ரொட்டேட் பண்ணி காட்டணும். அந்த முகத்தை வேர்க்கணும். அப்போ அந்த கரும்புள்ளிகள்லாம் வந்துடும் நமக்கு. நல்லா காட்டுறாங்க பாருங்கள். அந்த முகத்தை வந்து நல்லா அந்த சுடுதண்ணியில் காட்டணும். நம்ம அந்த சுடுதண்ணிலேருந்து போட்டு வரும். நம்ம வீட்டில் ஹோம்மேடாக பண்ணுறதுனால நம்ம இந்த மாதிரி கிண்ணத்தில் சுடுதண்ணி வச்சு நம்ம நல்லா காட்டினாலே நல்லாயிருக்கும். இப்போ வந்து நான் அந்த புள்ளியெல்லாம் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். அவங்க கிட்ட வச்சு நல்லா அந்த இடுக்குலலாம் பாருங்கள் எவ்வளோ அழுக்கு இருக்குன்னு. ரொம்ப இல்லை எனக்கு இந்த கரும்புள்ளி பாருங்கள். இது பாருங்கள், இதெல்லாம் வந்துடும் நமக்கு. அப்புறம் இந்த சைடில் உள்ளதெல்லாம் வந்துடும். இதெல்லாம் எடுக்கிறதுக்காக தான் ஸ்டீமிங் பண்ணுவாங்க. கொஞ்சம் வலிக்கும் அவங்களுக்கு. இந்த மூக்கு இடுக்கில் தான் மெயினாக இருக்கும். அப்புறம் இந்த இடம் இருக்கும். அந்தளவு இல்லை உங்களுக்கு. நம்மளோட ஃபேஸ் பேக் இருக்குது பார்த்திங்களா, நம்ம அதை போட்டு விட்டுலாம். அதை போட்டு ஒரு 10 மினிட்ஸ் இல்லைன்னா 15 மினிட்ஸ் இது அவங்க நல்லா காஞ்ச உடனே துடைச்சாலே சூப்பராக இருப்பாங்க. நம்ம இதை போட்டுடலாமாங்க.
அதாவது கொஞ்சம் அரிப்பு இருக்கும் லைட்டாக, கொஞ்சம் போட்டு ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் சூப்பராக உங்கள் க்ளோ கிடைப்பாங்க பாருங்க, அவ்வளோ நல்லாயிருக்கும். நம்ம கோல்டன் ஃபேஷியல் முடிச்சிடுவோம் பக்காவாக. நம்மளோட டோனர் போட்டுக்கலாமா? நல்ல ரிசல்ட் கிடைச்சிட்டு பாருங்க, சூப்பராக. இது வந்து அப்படியே லைட்டாக ஒத்தி வச்சாலே போதும். இதுக்கு பட்டர்ஃப்ளை தெரப்பி கொடுக்கலாம். இந்த தெரப்பி முதல்ல நான் அந்த அளவுக்கு கொடுக்கல உங்களுக்கு. இந்த டோனர் போட்டுட்டு பட்டர்ஃப்ளை தெரப்பி கொடுத்தா இன்னும் சூப்பராக இருக்கும். வரும் அப்போ தான் நம்மளோட ஃபேஷியல் முடிஞ்சிருச்சு. ஃபைனல் ஒர்க்கு இவ்வளோதாங்க. சூப்பராக இருக்காங்களா? கொஞ்சம் ஆயில் இருக்க மாதிரி தெரியும். நமக்கு வந்து நம்ம மேக்கப்லாம் பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும் நம்மளோட க்ளோ. தேங்க்யூ எவ்ரிவன். உங்கள் செல்வியக்கா சேனலை பார்த்ததுக்கு தேங்க்யூ. இதே மாதிரி அடுத்த வீடியோவில் பார்ப்போமா? என்னோட முகத்தில் உள்ள க்ளோவை பாருங்கள், நம்மளா பண்ணோம் ஃபேஷியலு அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சுங்க. நம்ம ஃபேஷியல் போட்ட பிறகு அந்த முகத்தில் உள்ள ஷைனிங்கை பாருங்கள் எப்படி இருக்காங்க பார்த்தீங்களாங்க? நல்லா இருக்கா? தேங்க்யூ.